வணக்கம். டிராஃபிக்கில் நிக்கும்போது நான் இன்னைக்கு போலீஸ்கார வாட்ச் பண்ணேன். நான் எல்லாரையும் வாட்ச் பண்ணுவேன். யார் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, அவங்களோட கஷ்டம் என்ன அப்படின்றத வாட்ச் பண்ணுவேன். வெயில் சீசனில் ரொம்ப கஷ்டம். அந்த போலீஸ் வேலை, பெட்ரோல் போடுறவங்க வேலை, சிலிண்டர் தூக்குறவங்க வேலை, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது சுற்றி பார்த்தா தான் அவங்களோட இடத்துல இருந்தால் தான் அவங்க வலி தெரியும். அதனால் வெயிலில் வந்தவங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டு கொடுங்க. பயப்படாதீங்க. தண்ணி வேணுமான்னு கேட்டால் உள்ளே வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. வெளியில் வச்சே தண்ணி கொடுங்க. அப்புறம் இந்த டிராஃபிக் போலீஸ், நார்மல் போலீஸ், எந்த போலீஸாக இருந்தாலும் தயவுசெய்து அவங்கள கொஞ்சம் மதிங்க. அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்குங்க. பாவம் அவங்களால பாத்ரூமுக்கு கூட போக முடியாது. நின்றுக்கிட்டே இருக்கணும். டைமுக்கு சாப்பிட முடியாது. நம்ம பண்ணுற தப்பை மறைக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம். பாவம் அதில் எவ்வளவோ நல்ல போலீஸ் இருக்காங்க. அதை விட்டுட்டு போலீஸ் பணம் வாங்குவாங்க, அவங்க கெட்டவங்க, அவங்க ஒரு தரப்பாக பேசுவாங்கலாம் சொல்லாதீங்க. அதுலேயும் லேடிஸ் போலீஸ் ரொம்ப பாவம். அந்த பேண்ட்டு போட்டுக்கிட்டு, அந்த ஷர்ட் போட்டுக்கிட்டு, ரோட்டில் நின்றுக்கிட்டு, வெயிலில் நின்றுக்கிட்டு, அவங்க எங்கே பாத்ரூமுக்கு போவாங்கன்னு தெரியாது. லேடிஸ்க்கு பர்சனலாக நிறைய பிரச்சனை இருக்குது. அது லேடிஸாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் அவங்க பாவம் எங்கே போவாங்க? அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த மாதிரி வசதிலாம் பண்ணி கொடுக்கலாம். பாத்ரூம் வசதிலாம், கேரவன்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். பட்டு அது என்ன காரணன்றது நமக்கு தெரியாது. லேடிஸ் போலீஸு, ஜென்ட்ஸ் போலீஸ் இவங்களெல்லாம் கொஞ்சம் மதிங்க. அவங்க நமக்கோசரம் பாடுபடுறாங்க. எல்லாருமே கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க. ஸ்பீடாக போகாதீங்க, ஹெல்மெட் போடுங்கன்னு அவங்க நமக்கு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபைன் கட்டுறதுக்கு பணம் வச்சுருக்க நீங்கள் ஏன் ஹெல்மெட் வாங்க மாட்டேன்றீங்க? போலீஸோட வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள். அவங்களையும் கொஞ்சம் மனுஷனாக மதிங்க. அவங்க வெயில்லையும் மழையிலையும் 24 மணி நேரம் வேலை பார்க்குற ஒரே ஆட்கள் இவங்க தான். வணக்கம்.